உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கெட்டதாகவே நடக்குதா? காதால் மூக்க தொட முடியலையா? லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆயிருதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். எப்பா தம்பி நீயா இப்ப என்னப்பா பிரச்சனை உனக்கு? சுத்தி நடக்கிற விஷயம்னா என்ன சுத்தியலால அடிக்கிற மாதிரியே இருக்கு டாக்டர். நீ என்ன ஜீசஸா சுத்தியலால் அடிக்க? ஆனா போங்க டாக்டர், எனக்கு நடக்கிற எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது. அதைத்தான் அப்படி சொன்னேன். அப்படி என்னப்பா நெகட்டிவ் இந்த 11 வயசுல உனக்கு? ஆனா போங்க டாக்டர், நைக்கி செப்பல் வாங்கினா நாய் தூக்கிட்டு போயிருக்கு. அர்ஜென்ட்டா டாய்லெட் போற சமயத்துலதான் பாத்ரூம்ல தண்ணி கொதிக்க கொதிக்க வருது. ஊருக்கு போலான்னு பஸ்ல டிக்கெட் போட்டா பஸ்ல டிக்கெட் கிடைக்கிறது பிக் பாஸ்ல டைட்டில் கிடைக்கிற மாதிரி அவ்வளவு கஷ்டமா இருக்கு. எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குற எல்லா பொண்ணுங்களையும் ஃபேக் ஐடியா தான் இருக்கு டாக்டர். அது மட்டும் இல்லைன்னு ஜெட்டி ஃபிட் ஆக மாட்டேங்குது. வெயிட் கெயின் பண்றேன்னு ஓவர் வெயிட் ஆயிட்டேன். தம்பி நீ சொல்றதான் பார்த்தா சனி உன் வாழ்க்கையில மட்டும் சாம்பார் கிண்டது போலயே. இந்த விஷயத்துல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு எனக்கு ஒரு அற்புதமான சொல்யூஷன் ஏதாச்சும் இருக்கா டாக்டர்? அற்புதமான சொல்யூஷன் தானே, பார்க்கலாம். நீங்க நான் சொல்ல போறத கேட்கலாம். முதல்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆன்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி உண்மையிலே நமக்கு நெகட்டிவாக தான் நடக்குதா இல்லை நம்ம நம்பு போன மைண்ட் தான் நம்மளை அப்படி ஏமாத்திட்டு இருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு சூப்பரான ஷேர் மார்க்கெட் எக்ஸாம்பிளை பார்க்கலாங்க. ஷேர் மார்க்கெட்னோடனே நம்மலாம் என்ன நினைப்போம்? இன்வெஸ்டர்ஸ்லாம் பணம் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருந்தால் தான், பாசிட்டிவான கிராஃப்லேயே இருந்தால் தான் ஹாப்பியாக சூப்பர் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைப்போம். பட் சம்டைம்ஸ் அது ஓவர் வேல்யூட் ஆயிரும். கொரோனா டைமில் எடுத்துக்கோங்களேன். அந்த நெகட்டிவான டைமில் மார்க்கெட் பயங்கரமாக கிராஷ் ஆச்சு. அதை யூஸ் பண்ணி நல்ல ஃபண்ட்ஸில் நல்ல ஷேர்ஸில் ஏன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தவங்களுக்கு வேர்ல்டு பழைய நிலைமைக்கு திரும்பும்போது அந்த காசுலாம் பயங்கரமான ப்ராஃபிட்டாக வளர்ந்துருக்கும். நெகட்டிவில் தாங்க ஆப்பர்ச்சுனிட்டியே ஒளிஞ்சிருக்கு. அது நெகட்டிவே இல்லை, அந்த ஒளிஞ்சிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி தான். பிச்சைக்காரங்க போட்டால் கிழிஞ்ச பேண்ட்டு அழுக்கு தாடி, ஸ்டேட்டஸ் உள்ளவங்க போட்டால் ரிப்டு ஜீன்ஸு ஸ்டைலிஷ் பியர்டு. பாசிட்டிவான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸு பாசிட்டிவாகவும், நெகட்டிவான மண்டையை வச்சுட்டு திரிகிறவங்களுக்கு அதே நெகட்டிவான எக்ஸ்பீரியன்ஸு டிப்ரெஷனாகவும் போய் முடியும், அவனையே முடிச்சிடும். நம்ம எல்லார் லைஃப்லேயும் ஒரு விஷயத்துக்கு ஏங்கியிருப்போம். அது ஒரு பொண்ணு, காசு, பைக்கு, என் லைஃபு எதுவாக இருந்தாலும் சரி. நம்ம எல்லாரும் ஆசை தாகத்தில் கீழே இருக்கிற கல்லை தண்ணியில் போட்டு தண்ணியை மேலே கொண்டு வர ட்ரை பண்ணுற காக்கா மாதிரி எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அடே காக்கா, உனக்கு அந்த பக்கம் தாண்டா குளம் இருக்கு, இங்கே என்னடா பண்ணிகிட்டு இருக்குன்னு கடவுள் எப்போ நமக்கு கரெக்டானதை தேவையானதை காட்டி இதுதான்டா உனக்கு பெஸ்ட்டு, அது பெஸ்ட் இல்லைடா, அது உனக்கு ஒஸ்டடா லைஃப்லன்னு புரிய வைக்கிறாரோ, அப்போதான் நமக்கே புரிய வரும். நல்ல வேலை, அந்த ஃபீல் நல்ல வேலை அது கிடைக்கலையே அப்படிங்கிற ஃபீல். ஒரு முடிவு எடுக்கலனாலும் இல்லை எமோஷனல் கண்ட்ரோலுக்கும் தேவைப்படுற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் mid-20s வரையும் மெச்சூர் ஆகிட்டே தான் இருக்குமாங்க. ஸோ ஜென்சி கிட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கீனா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். இப்போது ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நடக்குதுன்னு எடுத்துக்கலாங்க. எக்ஸாம்பிள், கோயிலில் பொங்கல் போட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு பொங்கல்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த நியூஸை கேள்விப்பட்டு நீங்களும் பொங்கல் வாங்குறக்காண்டி கோயிலுக்கு போகிறீங்க. உங்கள் நேரம்னு பார்த்து பொங்கல் காலி. உங்கள் ஆசையில் ஆசிடை ஊற்றிட்டானுங்க. இதை உங்கள் பிரெயினில் இருக்கிற அமிக்டலான்ங்கிறது பேட் எக்ஸ்பீரியன்ஸாக கன்சிடர் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற கார்டிசால் ஹார்மோன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணனால என்னாச்சு? நீங்களும் எமோஷ்னலாக ஓவர்வெல்ம் ஆயிடுவீங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதே தெரியாது. ஸோ சாம்பாரில் உப்பு அதிகமாக தூவி விட்ட மாதிரி கார்டிசால் ஹார்மோன்ஸை அமிக்டலா இன்க்ரீஸ் பண்ணாலும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் எமோஷன்ஸை ரெகுலேட் பண்ணோம். ஓசியில் கிடைக்குதுன்னு 1 கிலோ பொங்கலை அள்ளி போட்டு நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியாமல் வயிறு பொங்கல்னு ஆப்படிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? நல்ல வேலைப்பா, காட்ஸ் கிரேஸ் அப்படின்னு நீங்கள் இதை பாசிட்டிவாக இந்த விஷயத்தை ரீஃப்ரேம் பண்ணும்போது உங்கள் அந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸு அமிக்டலாட்ட சொல்லும், இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமே இல்லை, ஜுஜுப்பி தான் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் இப்போ கேம்பஸ்னுங்கிறது பிரெயினில் இருக்கிறது ஸ்டோர் பண்ணி வைக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்டை நீங்கள் பாசிட்டிவாக ரீஃப்ரேம் பண்ணி அந்த விஷயத்தில் என்ன பாசிட்டிவாக இருக்கலாம், உங்களுக்கு நடந்த பெரிய அவமானங்கள், கவலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அதில் எப்படி பாசிட்டிவாக இருக்கலாம்னு 6 பேக்குக்கு எப்படி
ப்ராக்டிஸ் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் மைண்டும் அதுக்கு பழக ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த சில்வர் லைனிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது, பாசிட்டிவான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணும்போது டோபமைன், செரோட்டோனின் இன்க்ரீஸ் ஆகி நீங்கள மோட்டிவேட் ஆக்கி விட்ருங்க. அதுக்கு போதாதா? இதாங்க பாசிட்டிவாக இருக்கிறதோட பவரே. நெகட்டிவான விஷயங்கள்லேருந்து பாசிட்டிவாக பாருங்கள், நெகட்டிவை தூக்கி போடுங்க. அது கிடையவே கிடையாதுங்க. நெகட்டிவ்ங்கிறது கிடையவே கிடையாதுங்க. பாசிட்டிவாக பாருங்கன்னு சொல்கிறது காரணமே இதுதான். நியூரோபிளாஸ்டிசிட்டிங்கிற கான்செப்ட் இருக்குங்க. பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, உங்கள் பிரெயின் ரிப்பீட்டட் பேட்டர்ன்ஸ் ஆஃப் தாட்ஸில் ப்ராக்டிஸ் ஆகி வரும்போது அது அப்படியே ரீவைர் ஆகிக்கும். கில்லி படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, அந்த பைக்கில் விஜய் ஏறி போகும்போது தனலட்சுமி உக்காருன்னு சொல்லுவார். எப்படி உக்காருவாங்க? அதான் ஃப்ளைட்டை பிடிக்க போயிட்டாங்களே. ஏன்னா அவர் பிரெயினில் அவங்க கூட இருந்தது ஞாபகத்தில் இருக்கும். ஸோ அந்த ஆட்டோமேட்டிக்காக அவரோட கண்ட்ரோல் எல்லாமே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்டு அவர் வாயிலேருந்து வந்திருக்குங்க. இது உங்களுக்கே தெரியும். நிறைய டைம் பாருங்களேன், நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. எக்ஸாம்பிள், எப்போவுமே நீங்கள் சாக்ஸு போட்டு தான் ஷூ போடுவீங்க. என்ன மாதிரி சாக்ஸே போடாமல் ஷூவை போட்டு சோம்பேறித்தனத்தில் சுத்த மாட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எப்பயுமே ஷூ போடுறதுக்கு முன்னாடி சாக்ஸ் எங்கன்னா தேடுவீங்க. உடனே போய் ஷூவை போட்டுற மாட்டீங்க. அப்படி உங்கள் மைண்ட் வராது. எப்போவுமே ஒரு ஷூவை பார்த்தீங்கன்னா எங்கடா இருக்குது சாக்ஸ், அதை போட்டுட்டு தானே போடணுன்னு தான் உங்கள் மைண்ட் தோணும். எது அவசரமாக இருந்தாலும், என்ன அவசரமான இந்த சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அந்த பேட்டர்ன்ஸில் உங்கள் மைண்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் 90 days சேலஞ்சு, 21 days சேலஞ்சு, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அந்த பேட்டர்னில் உங்கள் மைண்டை திருப்பி ஒரு ஹேபிட்டில் நீங்கள் ஃபார்ம் ஆக வைக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு ஹேபிட்டை உங்கள்கிட்ட ஃபார்ம் பண்ணணும். என்ன பண்ணணும்? நீங்கள் ஹேபிட்டை திரும்ப பண்ணணும். திரும்ப பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயினில் அது வயர்டாயிரும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் பண்ணும்போது ஃப்ளாலெஸ்ஸாக ஈஸியாக வரும். இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலும் இது ஒரு செம ட்ரிக்கு. இங்கிலீஷில் நீங்கள் நல்லா பேசி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னாலும், அதான் தினமும் ஏன் பேச சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் 1 hour ஏன் பேச சொல்கிறாங்க? நீங்கள் அப்படி பேசி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வேர்ட்ஸ்லாம் தானாக உங்கள் மைண்ட்லேருந்து வந்துருங்க. இங்கிலீஷ்ல தான் பேசுமா, வேற ஏதாவது பேசுமா, டாய்லெட். கிரிக்கெட் அதிகமாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்கிலீஷ் கமெண்ட்ரியில் முக்கியமாக பார்க்குறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணும்போதோ இல்லை பார்க்கும்போதோ உங்களுக்கு அப்படியே மைண்ட்லேருந்து அவங்க சொன்னது அப்படியே வேர்ட்ஸு, புது ஒக்காபுலரி எதுவாக இருந்தாலும் சரிங்க, அவங்க சொல்லி கொடுத்தது அவங்க அந்த கமெண்ட்ரியில் பேசுனது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு சுச்சுவேஷனில் இருப்பீங்க, வேறு ஒரு இடத்துல இருப்பீங்க. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட்லேருந்து அதை டிஸ்கிரைப் பண்ண வந்துடும். இது ஏன்னா பிரெயின் அந்த பேட்டர்ன் சீக்கிங்கில் அனலைஸ் பண்ணி ரொம்ப நாள் அதையே நீங்கள் கவனித்து அந்த கான்டெக்ஸ்டுக்கு ஏற்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டனால ஏன்பா குண்டாக இருக்கிறவங்களுக்கு ஒல்லியாக இருக்கிறவங்கள பார்த்தா பாசிட்டிவாகவும், ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு குண்டாக இருக்கிறவங்கள பார்த்தா பாசிட்டிவாகவும் தோணுங்க. சொசைட்டி நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, நீ எல்லாம் ஏன் தான் இருக்கன்னு லூசுத்தனமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் காதில் போட்டுக்காதீங்க. பாசிட்டிவாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான சைடை பாருங்கள். அந்த பாசிட்டிவான சைடில் இருக்கிற பெனிஃபிட்ஸை பாருங்கள். அதை வச்சு எப்படி ஜெயிக்கலான்னு பாருங்கள். சொசைட்டி சொல்கிறதுல பாசிட்டிவான கிரிட்டிசிசம் இருந்தால் ஏற்றுக்கோங்க. அதை வச்சு நீங்கள் மிஸ்டேக்லேருந்து லேர்ன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. மற்றபடி வேணுக்குனே உங்களை கீழே பிடிச்சி இழுக்கிறக்காண்டி அவங்க சொன்னால் நோ, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் அப்படி ஃபோக்கஸ் பண்ணி லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க, சூப்பர் ஹாப்பியாக இருங்க. ஏன்னா சொசைட்டிக்கு அப்போ தான் எதுவுமே பிடிக்காது, ஹாப்பியாக இருந்தால் பிடிக்காது. எந்த ஒரு தப்பும் பண்ணா இப்போலாம் எப்படி இறங்கிட்டாங்கன்னா, மூக்கு ஒழுகுனா என்னடா உனக்கு மூக்கு ஒழுகுது, ரொம்ப சளி பிடிச்சி சுற்றுவ போலையே, என்னடா நல்லா டாக்டரை போய் பாடுறா அப்படின்றாங்க. மூக்கே ஒழுகலைன்னா என்னடா இந்த கோல்டு கண்டிஷன் மூக்கு கூட ஒழுக மாட்டேங்குது, நீ எல்லாம் என்ன ஜென்மமோ அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாம் ஓகே. ஸோ இந்த மாதிரி ஹாப்பியான சூப்பரான ஜாலியான வீடியோ அடுத்தடுத்து கண்டினியூஸாக உங்கள் லைஃப்பில் பார்த்து மோட்டிவேட் ஆகி சூப்பராக ஜாலியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். அப்படியே லைக்கு, ஷேரு, கமெண்ட்டுன்னு எல்லாத்தையும் பண்ணிடுங்க. டாட்டா, பை, see you.